எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பெங்களூரில் ஒஸ்கோட்டைங்கிற ஊரில் கம்பளிபுராங்கிற ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த கோயிலில் வந்து காட்டேரம்மா அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த கோயில் வந்து நம்ம கம்பளிபுரம் வந்து இருக்கிற கோயில். இந்த காளி ரூபத்தில் இருக்கிற காட்டேரம்மா தாங்க இது பேர் வந்து. இந்த கோயில் வந்து என்ன ஸ்பெஷல்னா எல்லாமே நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. இது எல்லாமே பாருங்கள், நம்ம ஒரு பக்தர் வந்து அந்த கோயிலில் பக்தர் வந்து அவங்கவுங்க கஷ்டத்தை எல்லாம் தீர்த்துக்கிறதுக்காக இது எல்லாமே வந்து கட்டிட்டு போயிருப்பாங்க. எனக்கு இந்த கஷ்டம் தீர்த்து வை, இந்த நோய் தீர்த்து வை, இவங்களோட என்ன சேர்த்து வை அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே கட்டியிருக்காங்க. அந்த கோயிலில் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். நானும் போயிருந்தேன் நேற்று. இங்கே வந்து காய் வந்து கட்டினா நம்ம என்ன நினச்சாலும் அது 3 வாரத்துக்குள்ளே நடக்குதுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. அந்த காய் வந்து அங்கே தான் கிடைக்கும். அந்த காய் வந்து 500 ருபீஸ். நான் என்கிட்ட காசு அவ்வளோ இல்லாதனால நான் காசு எடுத்துகிட்டு போகலை, அதனால் நான் காய் கட்டலைங்க. ஆனால் அங்கே நிறையா எல்லாருமே இவ்வளோ காய் கட்டியிருக்காங்க, யாரும் சும்மா கட்டியிருக்க மாட்டாங்க. அவங்களது ஏதாவது வேண்டுதல் இருந்தனால தான் கட்டியிருக்காங்க. நிறைய பேர் வேண்டுதல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோயிலில் ரொம்பவே அதிசயமுங்க இருக்குதுங்க. அந்த கோயில் பின்னால் போயிட்டு காயின் எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு எந்த வேலை நடக்கும்னா ஒட்டுட்டு கடவுளே அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள் ஒட்டு வச்சிங்கன்னா ஒட்டுச்சுன்னா அந்த வேலை நடக்கும். இன்னொன்று, பில்லி சூனியம் எதாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே கட்டளை செய்கிறாங்க. அங்கே வந்து நார்மலாக நம்ம கண்ணு திருஷ்டியெல்லாம் போகணுன்னு நினச்சா 30 ரூபா கொடுத்தா அவங்களே திருஷ்டி எடுத்து விடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் கோயிலுக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோயில் வந்து ரொம்பவே அதிசயமெல்லாம் இருக்குதுங்க. பாருங்கள், இங்கே ஃபோட்டோஸ், அவங்களோட வளையல், இந்த கையில் கயிறு கட்டி இருக்கிறது, இல்லை டேப்லெட்ஸு, மருந்து எல்லாமே சும்மா யாருமே கட்ட மாட்டாங்க. அது ஏதாவது ரீசன் இருந்தால் மட்டும்தான் கட்டுவாங்க. அவங்க வேண்டுதெல்லாம் நடந்ததுனால தான் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்து பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. ಕಿಯ ಐತೆ ಗೊತ್ತಾ? ಕಿಯ ರೈಸ್ ಬೇಕಾದ್ರೆ